Hi everyone, welcome to our channel. Group 4 free test batch பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலகிராம் சேனலில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூலுமே டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்கெடியூல் படி செக் பண்ணிவிட்டு என்னென்னைக்கு எந்தெந்த டெஸ்ட்டோ கரெக்டாக அதுக்கு ரெடியாக இருங்க. ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு வந்து 4 o'clock வந்து ஆன்சர் கீ வீடியோ அப்படிங்கிறத வந்துடும். ஸோ கொஸ்டின் மார்னிங் 10 o'clock உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷன், குரூப் 4 ஹோல் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகணும், எனக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு குரூப் 4 வேணும் அப்படின்னா ஸோ நம்ம குரூப் 4 வளரும் சிறகுகள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ இது 5 லெவல்ஸாக இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது போகும். லெவல் 1 சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு கிளாஸும் முடிச்சுட்டு டெஸ்ட் இருக்கும். லெவல் 2 ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். லெவல் 4 ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். லெவல் 5 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ரிவிஷன், அது ஜூம் மீட்லேயோ அல்லது கூகுள் மீட்லேயோ வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸஸ் மட்டுமே போத் சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் 1500+ கிளாஸஸ் இருக்கும் அண்ட் தென் டெஸ்ட் சீரியஸில் 40,000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் மேக்ஸ் ஜிகேவுக்கு முடிச்சிருவோம். ஸோ அதே போல் மெட்டீரியல்ஸுமே போத் தமிழ் அண்ட் ஜிகேவுக்கு லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அண்ட் தமிழுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சிக்கு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் இயல் வைஸாக போத் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல் வைஸாக ஒன்லைனர் மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக டெஸ்ட் சீரியஸ்க்கோ அல்லது தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு கிளாஸ் அல்லது டெஸ்ட்டு வேணும்னோ ஸோ எதுக்குமே நீங்கள் மெட்டீரியல்ஸ்க்கோ எதுக்குமே அலைய தேவையில்ல. இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருவோம். தமிழில் நியூ அண்ட் ஓல்டு புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழ்லேருந்து எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம் அண்ட் மெட்டீரியல்ஸும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஸோ நீங்கள் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நான் அந்த நம்பரையும் சொல்லிடுறேன். 8807081095 இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் குரூப் 2 குரூப் டி அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஹோல் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த December 8 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ December 8 மார்னிங் 10 o'clock ஹோல் ஓவர் தமிழ்நாட்டில் இது நடக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கணும் அப்படின்னா ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரியஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா குரூப் 2 குரூப் டி அண்ட் 4 ஸ்டேட் லெவல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அமௌண்ட் வந்து ஒன்லி 35 rupees மட்டும்தான். ஸோ இது லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஹோல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ஆஸ்பிரண்ட்ஸும் இதில் வந்து காம்படிட் பண்ண போகிறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்க போகிறீங்க. ஸோ எஸ் கைஸ், நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு ஆல்ரெடியிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே படிக்கிறவங்களா இருக்கீங்க, அதே போல் இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெஷராக இருக்கவங்க எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 200 கொஸ்டின்ஸுமே ரொம்ப டஃபாக தான் இருக்கும். ஸோ அஸ் வெல் அஸ் டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி இருக்கோ அதே போல் 100 கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அண்ட் 75 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோமே கொடுத்துருவோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நிறைய இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் ஆகணும்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்த குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான போர்ஷன் என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 9 நியூ அண்ட் ஓல்டு புக்கில். ஸோ ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டே வாங்க. அதே போல் வீடியோட எண்டில் அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், களவு துகளர் முழுக நெடிய கருணை பெருகு சலதியே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள களவு துகளர் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குற்றமற்றவர். அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல் எது? அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தண்டி அலங்காரமும் மாறன் அலங்காரமும். ஸோ ஆப்ஷன் டி. சிறுகதை ஆசிரியர் கோமகளிருக்கு கீழ்கண்ட எந்த அமைப்பு தமிழ் அன்னை விருது வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். வருகை பருவமானது இருபார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக எத்தனையாவது பருவமாக அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6வது பருவம். பின்வருவனவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் எவை? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இதில்
மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அவர் இயற்றியது தான். காந்திமை பிள்ளை தமிழும் கிடையாது, அமுதாம்பிகை பிள்ளை தமிழும் கிடையாது, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 4th மட்டும்தான். ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 4. செய்யுள் உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. வால் எங்கே நீண்டு எழுந்து வல்லுகீர் எங்கே என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கவிகாலமேகம். நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேவா? ஸோ இந்த ஓமை அணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓமை அணி ஒன்று இருக்குது. அடுத்து இந்த ஓமை அணியில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. எடுத்துக்காட்டு ஓமை அணி ஒன்று, இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஓமை அணிக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். என்ன அப்படின்னா ஓமை அணி அப்படின்னாலே கம்பேரிங் தாங்க. ஓகேவா? ஸோ ஒரு குறள் படிச்சிருப்பீங்கள, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ அப்போது அந்த குறளில் என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னா ஓமை அணி தான் சொல்லணும். நல்லா கவனிங்க. இப்போ ஓமை அணியாக இருக்கட்டும், எடுத்துக்காட்டு ஓமை அணியாக இருக்கட்டும், இல்பொருள் ஓமை அணியாக இருக்கட்டும், இது 3மே வந்து என்ன அப்படின்னா கம்பேரிங் பண்ணுறது தான். ஒரு இது கூட ஒரு பொருள் கூட இன்னொரு பொருளை கம்பேர் பண்ணுறது, அல்லது ஒரு பொருளை வச்சு ஒரு ஹியூமனை கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஓமை அணி அப்படிங்கிறது. இப்போது ஓமை அணி அப்படின்னா தனியாக ஃபஸ்ட்டு ஓமை அணி இருக்குல்ல, ஓமை அணி அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வந்திருக்கோம். அதே போல் அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா அது ஓமை அணி நீங்கள் அப்படி எடுக்கணும். எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்னென்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு இது சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, அந்த குறளை சொல்லலாம் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கு. ஏன் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுலேயும் கம்பேரிங் தான். எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கிணறு எந்த அளவுக்கு ஆழமாக வெட்டுறோமோ அந்தளவுக்கு நீர் ஊறும். அது போல் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரும் அப்படிங்கிறது அதில் பொருள் இல்லையா? ஸோ அப்போது இதுலேயும் கம்பேரிங் தான் பண்ணியிருக்காங்க. மனிதரை அந்த கிணற்று தண்ணியோட கம்பேரிங் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போது அது எடுத்துக்காட்டு ஓமைனி. ஓகே, அதில் ஆனால் எப்படி நீங்கள் எடுத்துக்காட்டு ஓமைனின்னு சொல்கிறீங்க? கம்பேரிங் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போது ஓமையணி தானே எடுக்கணும். இல்லை, அதுதான் நம்ம மாற்ற வேண்டியது. ஓமையணினா ஓம உருபு போல, போன்ற, ஒப்ப, உரலை, தற்று, அற்று இந்த மாதிரி வெளிப்படையாக வந்திருந்தா அது நீங்கள் ஓமையணி எடுக்கணும். அதுவும் கம்பேரிங் தான் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதா? எடுத்துக்காட்டு ஓமையணினா கம்பேரிங் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் ஓம உருபு மறைந்து வந்திருக்கணும். அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி அது போல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓம உருபு அந்த இடத்துல வரலை. ஸோ அப்போ ஓம உருபு மறைந்து வந்திருந்தா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இல்பொருள் ஓமை அணியும் கம்பேரிங் தான் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா இங்கே ஓம உருபு வந்திருக்கும். அதே போல் என்னன்னா இல்பொருள் ஓமை அணியில் ஓம உருபு வந்திருக்கும், கம்பேரிங்கும் பண்ணியிருப்பாங்க. பட் இல்லாத ஒன்றோட கம்பேர் பண்ணியிருக்கிறதா இல்பொருள் ஓமை அணி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மாட்டுக்கு வந்து கொம்பு இருக்கும், குதிரைக்கு கொம்பு இருக்காது. ஸோ கொம்பு இல்லாத குதிரையை கம்பேர் பண்ணி மாட்டோட சொன்னாங்கன்னா அது இல்பொருள் ஓமை அணி. எவ்வளோதாங்க வித்தியாசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து, ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஓமை அணியில் இந்த 3 அணி எது கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, தங்களை கவிராசர்கள் என்ற செருக்குடன் கூறிய புலவர்களின் செருக்கை அடக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி கவிகாலமேகம். கழுவு துகளர் முழுத நெடிய கருணை பெருக சலதியே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குமரகுருபரர். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஸோ இப்போ இதை பார்த்தோடே கண்டுபிடிச்சிடலாமா? போல அப்படின்னு வந்துருச்சு ஓமை அணி. ஸோ ஆனால் இதே மாதிரி கம்பேர் பண்ணியிருந்து போல அப்படிங்கிறது வராத இருந்திருந்தா அது எடுத்துக்காட்டு ஓமையணியாக எடுக்கணும். கம்பேரிங் பண்ணியிருந்து ஓம உருபு வந்திருந்து ஆனால் அதை இல்லாத ஒன்றோட கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஏற்றுக்க முடியாத விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது இல்பொருள் ஓமையணி. புரிஞ்சுதா? அடுத்து, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி குமரகுருபரர். புல்லிருக்கு வேலூரில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மீது பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். கதிரவன் குறித்த சொற்களில் அடங்காதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மதி. இரவி, பருதி, ஞாயிறு இதெல்லாம் வரும். மதி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வராது. அல்லது அறிவு இந்த மாதிரி தான் குறிக்கும். இது 3க்கும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வராது. இலக்கிய சுவைகளில் மிகவும் நுட்பமானது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நகைச்சுவை. வாளும் போய் வீழ்ந்ததன்றே என்று யாரிடம் கூறியது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் வந்து ராவணன் கிட்ட சொல்லியிருப்பார்.
ஸோ அனுமனை என்னன்னு சொல்கிறோம் ராமாயணத்தில்? சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபிசே. ஓகேமா? இன்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பசு. கவி என்பதற்கு குரங்கு என்னும் பொருள் தோன்றுமாறு பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கவி காலமேகம். உவமானத்தின் தன்மைகளை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி உருவகணி. அம்மானை பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 8வது பருவம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு வழங்கிய விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பத்ம விபூஷன். ஸோ உங்களுக்கான கொஸ்டின், அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், இதோட ரீகால் பண்ணிக்கோங்க. அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? அடுத்து ஏபிஜே ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது ஏபிஜே ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ இதோட சேர்த்து இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? யார் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விழுதுகள் எல்லாம் பாம்பு என்று குரங்குகளுக்கு தோன்றியதாக நகைச்சுவையுடன் உணர்வுடன் பாடியவர் யார்? இந்த நகைச்சுவை உணர்வுடன் பாடியவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கதை தான். ஓகேவா? அந்த குரங்கு வந்து பாம்புன்னு நினச்சி பயந்துட்டு போய் தன்னோட வாழையும் பார்த்து கடைசியில் பாம்புன்னு பயந்துருக்கும். ஸோ அதுதான் இந்த கதை, பார்த்துக்கோங்க. நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்று நம்பிக்கையூட்டும் வகையில் பாடல் தந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு மேத்தா. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் டேஸ் உவம உருபு வெளிப்படையாக வருவது உவமை அணி எனப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி புறைய, அன்ன, போல. இது எல்லாமே ஊம உருபு தான். ஸோ ஊம உருபு நிறைய இருக்குது. போல, அப்புறம் இதுலேயே வித்தியாசமாக போல் அப்படின்னு வரும். அடுத்தது போன்ற. ஸோ இது 3மே அஸ் வெல் சேம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்ப, இது மட்டும் இல்லாமல் ஒப்ப, உரலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புறைய, அன்ன, இன்ன, அற்று. ஸோ இது எல்லாமே ஊம உருபுகள் தான். ஓகேவா? அடுத்து, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்போது ஒரு அமைப்பை நிறுவினார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1924. ஆங்காயத்துக்கு அடுத்த வீடு எனும் புது கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி மு மேத்தா. சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திரு வெம்பாவை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கவனிங்க 28 திருமால். இதுவே திருமாலுக்குன்னு வந்துச்சுன்னா இது திருப்பாவை, ஆண்டாளுடைய நூல். ஓகேவா? அடுத்து பாருங்க 28, எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கொலம்பியா பல்கலைக்கழகம். ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒலிப்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி அசை. அம்பேத்கர் புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகத்தை எந்த ஆண்டு இயற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1956. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தே லேப ரெம்பாவாய் எவரின் பாவை பாடல் இது? ஆன்சர் ஆப்ஷன் பி இறையரசன். மறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இவ்வடிகள் பயின்ற இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னிப்பாவை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய வரைவு குழுவில் எத்தனை பேர் இடம் பெற்றிருந்தனர்? இது பாலிட்டிலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி 7. சரியான பொருளை தேர்க. இறையரசனின் இயற்பெயர் ஜேசுராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கவனிங்க, இது கரெக்டு. இவர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இது கரெக்டு.
இவர் இயற்றிய நூல் கன்னிப்பாவை, இதுவும் கரெக்டு தான். கண்ணதாசனின் தைப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார், இதுதான் தவறானது. இதோட ஆசிரியர் தான், ஆனால் இதை தழுவி எழுதலை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்து, அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே கையெழுத்தான பூனா ஒப்பந்தம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தனித்தொகுதியோடு தொடர்புடையது தான். திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் எது? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பாவை, ஆப்ஷன் பி. ஸோ ஆண்டாள் என்னன்னு சொல்லுவாங்க? சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். வருகை பருவம் குழந்தையின் டேஸாம் திங்களில் நிகழ்வது? ஆன்சர் ஆப்ஷன் பி 13. நெக்ஸ்ட் மேட்ச் இட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நிறைனா பொருள் என்ன? மேன்மை. பொறைனா பொறுமை. பொச்சாப்புனா என்ன? பொச்சாப்புனா சோர்வு. மையல் அப்படின்னா விருப்பம். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 38க்கு டி 3412. மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1935. தவறான இணை இது. ஸோ பார்த்துடலாமா? திருப்பாவைனா ஆண்டாள் கரெக்டு, திருவெம்பாவைனா மாணிக்க வாசகர் கரெக்டு. ஸோ கவனிங்க, தைப்பாவை கவிஞர் வாணின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது லாஸ்ட்டாக பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தைப்பாவையோட ஆசிரியர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். ஸோ இதுதான் தவறானதாக இருக்குது. அடுத்து வந்து கவனிங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் அப்போ இதுதான், ஆப்ஷன் சி கன்னிப்பாவைன்னு இறையரசன். இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், மேட்ச் ஷீட் கேட்டிருக்காங்க. ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறுனா பொறாமை, இகழ்னா பகை, மண்ணும்னா நிலை பெற்ற. அப்போ ஆப்ஷன் ஏ 4312. பூத்தேலோ ரெம்பாவாய் பிரித்தறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பூத்து கூட்டல் ஏலோர் கூட்டல் எம்பாவாய். நெக்ஸ்ட்டு, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானாய் பாடேலோர் எம்பாவாய் எந்நூலின் கவியடிகள் இவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ திருப்பாவை. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் பி அழுக்காறு. ஏன் அழுக்காறுனா பொருள் என்ன? பொறாமை கொள்ளக்கூடாது. இறையரசனின் கன்னிப்பாவை டேஸின் டேஸ் நூலை தழுவி இயற்றப்பெற்ற நூலாகும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள். ஓகேவா? ஆப்ஷன் டி தான். இறையரசனுடைய கன்னிப்பாவை அப்படிங்கிறது ஆண்டாளுடைய திருப்பாவை நூலை தழுவி இயற்றப்பெற்றது தான். ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிகச்சிறந்த சமூக ஆவணம். பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. இவ்வடிகள் எவருடைய புதுக்கவிதை? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மூமேத்தா. ஸோ இந்த மாதிரி வந்ததுனதே இவர் தான். நாளை மட்டுமல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல. ஸோ அது எல்லாமே மூமேத்தா தான். கீழ்கண்டவற்றுள் எது மூமேத்தாவின் படைப்பு அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோழ நிலா இவருடைய படைப்பு தான், மகுட நிலா இவருடைய படைப்பு தான், கண்ணீர் பூக்கள் இவருடைய படைப்பு தான், கவிராஜன் கதை தான் இவருடைய படைப்பில். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரி, ஓகே. அப்போது இதோட ஆசிரியர் யார்? இதோட ஆசிரியர் யாருன்னா கவிஞர் வைரமுத்து. ஓகே. நெக்ஸ்ட்டு, மூமேத்தாவின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நூல். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் படித்த பாடங்களுள் அல்லாதது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி இலக்கியம். அம்பேத்கர் 1915 டேஸ் ஆய்வில் முதுகலை பட்டம் பெற்றார். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்டைக்கால இந்திய வணிகம். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. யாருடைய பாடல் இது? ஆன்சர் ஆப்ஷன் பி மூமேத்தா. இம்பார்ட்டன்ட், இந்த பாடல் வரி அடிக்கடி கேட்டிருக்காங்கங்க. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? அச்சில் வெளிவந்தன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். மூமேத்தா டேஸ் இயக்க கவிஞர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வானம்பாடி. ஓகேவா? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர். கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு எந்த ஆய்வுக்காக முனைவர் பட்டம் வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அம்பேத்கரை பற்றி டீட்டெயில்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க. அடிக்கடி கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க.
நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. இது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அம்பேத்கர் தொடங்கிய அமைப்பு இது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழக தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன். ஔவையார் எங்கே என்ற வினாவிற்கு அதோ ஔவையாரே வந்து விட்டார் என கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோ அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இல்லையா, அப்போ அது என்னது சுட்டு விடை. ஆப்ஷன் ஏ. எழுத்தாளர் கோமகளின் டேஸ் என்ற புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அன்னை பூமி. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 1990ஆம் ஆண்டு அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த நீங்கள் பார்த்தோன்னே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், கவனிக்கணும். பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? செயற்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிது மொழிதல். சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி சமாஜ் சமாத சங்கம். நெக்ஸ்ட் கவனிங்க. எழுத்தாளர் கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. இவ்விடைக்கேற்ற வினா அமைக்கவும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழுத்தாளர் கோமகளின் இயற்பெயர் என்ன அப்படின்னா தான் அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ராஜலட்சுமி. 1957ஆம் ஆண்டு வெளியான அம்பேத்கரின் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி புத்தரும் அவரின் தம்மமும். நெக்ஸ்ட் கவனிங்க. 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. வேறுபடுத்தி அப்படின்னு வந்துருச்சு, யோசிக்கவே தேவையில்ல. வேற்றுமை அணி. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி படுக்கை ஆகிறது. தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறளில் பயிலும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி வேற்றுமை அணி. ஸோ வேற்றுமை அணினா என்னென்னு நம்ம இப்பயே பார்த்துட்டு வந்தோம்ல. என்னன்னு பார்த்தோம்? 2 பொருள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லிட்டு அதில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுறது வேற்றுமை அணி. ஸோ இதில் அப்படி தான் இருக்கும். அடுத்து மேட்ச் ஷீட் வந்துட்டு பாருங்கள். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, டாக்டரேட் அப்படின்னா முனைவர், கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆன்சர் என்ன? டி 4312. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசி நாசி. ஸோ அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் நசி அப்படின்னா குறைதல். இப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான். நாசினா மூக்கு. ஸோ குறைதல் மூக்கு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர். ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நாணாது சேடியே தீங்காயாது வில்லா திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இங்கே வெண்பாவில் பயிலும் அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரட்டூர மொழிதல் அணி. இரட்டூர மொழிதல் அணியோட மற்றொரு பெயர் என்ன? ஸ்லேடை அணி. இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள்பட வருமாறு அமைத்து பாடுவது டேஸ் அணி ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டூர மொழிதல் ஸ்லேடை. ஸோ இரட்டூர மொழிதலோட மற்றொரு பேர் தான் ஸ்லேடைன்னு பார்த்தோம். இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார். எங்கே போயிருப்பார்? ஆப்ஷன் பி லண்டன். சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும். இத்தொடரில் அமைந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. மார்கழி திங்களில் பெண்கள் ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இக்கூற்றில் குறிப்பிடப்படும் நோன்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவை நோன்பு. உவமை உவமேயம் இரண்டும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இடையில் உவம உருபு மறையுமாறு அமையும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு உவமை. நீ சொல்லியாச்சா? உவமை. ஸோ எதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களோ அது உவமை. எந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்களோ அது உவமேயம்.
இப்போது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இப்போ அதில் வந்து என்ன அர்த்தம், எப்படி வந்து பூமி வந்து தன்னை தோண்டுபவரையே தாங்கிக் கொள்ளுதோ அதே போல் உங்களை இகழ்கிறவங்களையும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது அந்த பூமி பொறுத்து கொள்கிற விஷயங்கிறது உவமை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கம்பேர் பண்ணியிருக்காங்களே, நீங்களும் மற்றவங்க இகழ்கிறத பொறுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அப்போ அந்த மனிதராகிய நாம் இங்கே உவமேயம். ஓகேவா? ஸோ அப்போது இரண்டும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இடையில் உவம உறுப்பு மறைந்திருந்ததுன்னா அது என்னன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். எடுத்துக்காட்டு ஓமினி. ஒருவேளை இரண்டும் இப்படி தனித்தனியாக கொடுத்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்திருந்தா அது என்னது? உவமை அணி. ஓகேவா? அடுத்து ஃபைனல் கொஸ்டின். உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது? இது எவ்வகை வினா? ஆன்சர் அறியாவினா. ஏன்னா தெரியாதானே கேட்குறோம். நீ கம்முன்னு இருந்திருந்தா அங்கே காயப்படாத இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்துருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ உன் காலில் எதனால் காயப்பட்டதுன்னா அந்த விஷயம் தெரியாதுன்னு நம்ம அவங்கக்கிட்ட வந்து கேட்குறோம். அப்போ அது அறியாவினா. ஓகே காய்ஸ், மறக்காமல் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இந்த ஸ்டேட் லெவல் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ஜாயின் ஆகணும்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் வெல் அஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவீங்களோ அதே போல் இங்கேயும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி 35 rupees மட்டும்தான், லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். அதே போல் குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸில் ஜாயின் ஆகணும்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.